வெல்கம் டூ ஐஎம்ஓ. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற ஹாய். டாபிக் என்னன்னா, ஜிபிஏவோட அந்த மேக்கிங் வீடியோ இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதோட இடன் டீட்டெயில்ஸு, அப்புறம் வந்து மேக்கிங் வீடியோ பார்த்து நமக்கு சில விஷயம்லாம் புரிஞ்சிருக்கும் நமக்கு. ஸோ அந்த மாரி விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா இந்த மாரி விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சினிமாவிலே எதுவும் நடக்காது. ஒரு டீசர் விட்டுட்டு அதுக்கு ஒரு ஆமாமா. மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்றதெல்லாம் அரிதான விஷயம். பொதுவா அதுவும் அஜித் படத்துல இந்த மாரிலாம் பார்க்கவே முடியாது. படத்திற்கு ப்ரொமோஷனே கிடையாது. படம் எடுப்பாங்க. அது பாட்டுக்கு ஒரு மூலையில ரிலீஸ் ஆகும். ஃபேன்ஸ் தான் அது வந்து படம் ப்ரமோஷன் பண்ணி அந்த படத்த ஓட வைப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆதிக் வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல. அவரு வந்து இந்த மாரிலாம் ப்ரமோஷன் பண்ணலாமோ, இது நம்ம பொதுவா இந்த மாரி ப்ரமோஷன்லாம் ஹாலிவுட்ல பார்த்திருப்போம். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கு, அதுக்கு ஒரு மேக்கிங் வீடியோ போடுறது. மேக்கிங் வீடியோ, இந்த மாரி டாம் குரூஸோட அந்த ஸ்டண்ட் வீடியோ அந்த மாரிலாம் பார்த்திருக்கோம். இந்த இந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு ஆக்சுவலா டீசர் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏகப்பட்ட கொஸ்டின் இருந்துச்சு. ஸ்டண்ட் உண்மையிலே அவர் தான் பண்ணாரா? அதுக்கப்புறம் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கேரக்டர் வரதுனால ஏதாவது விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்களா? ஸோ இந்த மாரி கொஸ்டின்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆதிக் வந்து ரொம்ப சின்சியரா ஏதோ எடுத்துட்டு அழகா ரிப்ளை குடுத்திருக்காரு மேக்கிங் வீடியோல. ஸோ மேக்கிங் வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பா. உங்களுக்கு ஏதாவது ட்ரூத் ரிவீல் ஆன மாரி தெரிஞ்சுச்சா? நீங்க சொல்லுங்க விக்கி. இல்ல நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கார்ல வர்ற அந்த லோகோ சரி, ஏகே அப்படின்ற லோகோவும் சரி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த நம்பர் பிளேட்ல அந்த நம்பர் சேஞ்ச் ஆகும் பாருங்க. ரெட் கலர்ல 63ன்ட்டு அந்த மாரி. அதுக்கப்புறம் அவருடைய ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் பேக்கிரவுண்ட்ல வந்து பில்லா ஃப்ரேம் போட்ட ஒரு ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வாலியுடைய ஃப்ரேம் போட்ட ஒரு ஃபோட்டோ, அந்த மாரி நெறைய ஃபோட்டோ பார்த்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவரு அந்த ஸ்டண்ட் சீன் வந்து அவரே ரியலா பண்ணாராம். ஏன்னா, நான் ஒரு சில நான் நான் ட்விட்டர்ல பார்க்கும்போது, தல வந்து ஒரு மாரி இருக்கு, உடம்பு ஒரு மாரி இருக்கு. ஏதோ விஎஃப்எக்ஸ் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் விஎஃப்எக்ஸ் எல்லாம் சான்ஸே கிடையாது. ஏன்னா, அவரு இந்த படத்துக்காகவே அவரா ஓனா உடம்ப குறைச்சு, மெனக்கெட்டு எல்லா இந்த ஸ்டண்ட்ஸுமே எல்லாமே அவரே படத்துக்காக பண்ணியிருக்காரு. குறைச்சாரா? இல்ல அது ரேசிங் அதுக்கும் வந்து உடம்பு வந்து குறைக்க வேண்டியதா இருந்துச்சு. 2 அதுவும் சேர்த்து பிளஸ் பண்ணிட்டாரு. ஆமாமா. 2ம் சேர்ந்து ஆ. ஒரே டைம் ஆனதுனால, அது அங்கே ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாரி நான் அப்சர்வ் அ பண்ண வரைக்கும். ஆக்சுவலா நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா வச்சுக்கோ, டீசர்ல வந்து ஒரு பிஜிஎம் இருக்கும். மொத்தமா டோட்டல் ஆப்போசிட்டா வந்து ட்ரைலர் கட்ல இந்த மேக்கிங் வீடியோல வந்து ஒரு புது வகையான பிஜிஎம் பார்த்தோம். எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு பிஜிஎம் முழுசா கேட்கறதுக்கு. அதுக்கப்புறம் ஜிபி பார்த்தீங்கன்னா, தெறிக்க ஒரு விட்டுருந்தாரு. அந்த மேக்கிங் வீடியோல ஒரு 10 செகண்ட்ல என்னமோ வந்து ஆதிக் வந்து நடிச்சு காட்டுவாரு. இந்த ஆ. மாரி அது வந்து எஸ்ஜே சாரோட ஃப்ளூட் இருக்கு. மேபி அவர் எஸ்ஜே சார் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம டீசர்ல பார்த்தா கூட லாஸ்ட்ல அந்த ஏகேன்னு கத்துற சவுண்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, எஸ்ஜே சாரோட வாய்ஸ் அந்த மாரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம டீசர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த வில்லன்றது ஒண்ணு இல்லாம வெறும் அஜித் சாரை மட்டுமே காட்டிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த ஆமா. ஸ்டோரி ரிவீலு, இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகுற அந்த சிங்கிள்ஸ், அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகுற ட்ரைலர் இருக்குல்ல, அதுல தான் அந்த ஸ்டோரி ரிவீல் ஆகும்னு நெனைக்கிறேன். இல்ல நீங்க சொன்னது வந்து எஸ்ஜே சூர்யாவுடைய வாய்ஸ்ன்னு சொன்னீங்க. பட் ஆனா இவரு நம்ம ஆத்விக்கே வந்து தியேட்டர்ல பார்த்துட்டு அந்த கூஸ் பம்ப்ல கத்துன ரெக்கார்டே பண்ணி எடுத்து போட்டது அப்படிங்கிற மாரி நான் பார்த்தேன். ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நம்ம படத்த பார்த்தா தான் தெரியும் என்னன்னு சொல்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது கிளியரா ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுச்சுன்னா, ஆக்சுவலா இந்த நம்பர் பிளேட்லயே பார்த்தீங்கன்னா, எம்ஹெச்ன்னு இருந்துச்சு. மகாராஷ்டிரா. மேபி ஆ, அங்க சரவுண்டிங்ல ஏதாவது ஸ்டோரி நடக்கிற மாரி. ஸோ இப்ப இந்த ஆமா. மேக்கிங் உள்ள கூட பார்த்தீங்கன்னா, இந்த ஜெயில்ல வந்து அவரு போட்டு வர அந்த யூனிஃபார்ம்ல கூட பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுல்லா ஹிந்தியில இருக்கும். போலீஸ் ஸோ போலீஸ் யூனிஃபார்ம். அ ஆமாமா. ஆ. அதுல கூட ஹிந்தியில இருக்கும். ஸோ கன்ஃபார்மா தெரியுது வந்து நார்த் இந்தியால இந்த மகாராஷ்டிரால நடக்குது போகுது. அந்த மாரி ஒரு ரியாலிட்டி ஸ்டோரின்னு நெனைக்கிறேன். அங்கங்க பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிப்பா. மாஃபியா, இந்த ட்ரக்கு, அப்புறம் இந்த பாரு, ஃபுல்லா இந்த மாரி வந்து கிளாசிக் செட்டப்பா தான் இருந்துச்சு. மேபி கரண்ட் ஜெனரேஷன்ல நடக்காம கொஞ்சம் ஃபியூச்சர்ல நடக்கிற மாரி இருக்கும். எல்லா ஏகேவோட அந்த ஓல்டு கேரக்டர் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா, ஏகேவோட அந்த யங் லுக் நம்ம அந்த வாலில, அதுக்கப்புறம் பழைய அந்த ஆ. நமக்கு இருக்குல்ல, அந்த மாரி அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மேனலிசம். அந்த மாரி ஃபோட்டோலாம் பேக்ரவுண்ட்ல ஒளிச்சு வச்ச மாரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பெரிய ஃபிளாஷ்பேக் அவரோட அந்த யூத்லலாம் பெரிய ஃபிளாஷ்பேக் வந்து ரிவீல் பண்ணுவான்னு தோணுது. ஸோ உங்களோட இல்ல தாட் நான் என்ன? இன்னொன்னு எதிர்பார்த்தேன். அந்த வீடியோ போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? டீசருடைய மேக்கிங் வீடியோ. அதுல வந்து நம்ம அஜித் சார் நடிச்சு முடிச்ச அடுத்த சீன பார்த்தீங்கன்னா, நம்ம மாத்விக் கிட்ட இருந்து ஒரு வேற மாரி ஒரு இது. தல ஒரு நான் சின்ன என்ன எதிர்பார்த்தனோ நான் என்ன எதிர்பார்த்தனோ நீங்க அத குடுத்துட்டீங்க. அப்படிங்கிற மாரி அவர் ஃபேஸ்ல அந்த ஒரு ஏதோ சொல்லுவாங்கல்ல தேஜஸ் அந்த மாரி ஒரு அந்த மாரி ஒரு இது பார்த்தேன் நான். ஏன்னா ஓப்பனா உண்மதான் அது இப்போ. எக்ஸ்பிர இப்ப நம்ம அஜித் சார் மூவிலாம் வழக்கமா ஒண்ணு பார்க்கவே மாட்டோம். ஒரு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் இந்த மாரி ஒரு விஷயமே பார்க்க மாட்டோம். படத்துக்கு சுத்தமான வாய்ப்பே இல்ல. ப்ரொமோஷன் கிடையாது. இந்த ஆமா, இந்த படம் பேரு அதாவது விடாமுயற்சி செல்வி சார் வரைக்கும் தான் இந்த படத்தோட வந்து அத சைலன்ட்டா வச்சுட்டு இருந்தாங்க. அப்ப கூட பார்த்தீங்கன்னா, ஒரு வேன்ல இருந்து இறங்குற சீனு, ஃபர்ஸ்ட் லுக் சீன்லாம் லைட்டா லீக் ஆயிட்டுருந்துச்சு. ஆமா விடாமுயற்சி ரிலீஸ் ஏர்போர்ட் ஆயி அந்த சீனு. படம் 1 வீக், 2 வீக் கடந்த அப்புறம் ஒரே அப்டேட்டா இருக்கு. குட் பேக் அப்டி அப்டேட்டா இருக்கு. அதுவும் அப்படி என்ன இன்ச் பை இன்ச் அப்டேட் குடுத்துட்டே வராரு. சோ எனக்கு தெரிஞ்சு ஆமா. அ அதான் அவரோட ஓல்டு கேரக்டர் வச்சு தான் அந்த பில்லா கேரக்டர்ல பார்த்தோம். இந்த மாரி இல்ல.
எனக்கு ஒண்ணு தோணுது இப்ப நீங்க சொல்லும்போது, இப்ப நம்ம கார்த்தி சுப்புராஜுடைய சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன் பாய் சம்பவத்த பார்த்துட்டோம். அடுத்து நம்ம கமல் விக்ரம் படம் லோகேஷ் கனகராஜ் அவருடைய ஃபேன் பாய் சம்பவத்த பார்த்துட்டோம். தெறி படத்துல விஜய் அவரோட ஃபேன் பாய் சம்பவத்தும் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம ஆத்விகோட, தலவோட தல தலன்னு சொல்லக்கூடாது. ஏகே அவரோட ஃபேன் பாய் சம்பவம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஈகரா வெயிட் பண்ணிட்டு ஃபேன் இருக்கோம். பாய் வந்து கதைக்காக ஹீரோ வந்து அந்த மாதிரி செட் பண்ணலாம். பட் இவரு இவரு இது வரைக்கும் என்னென்ன எந்த ஆங்கிள் எல்லாம் ஏகேவை பார்த்தோமோ அதான் மொத்த ஆங்கிளும் ஒரே படத்துல இல்ல இறக்கிறாரு. இந்த பில்லா என்ன லுக்கா கேட்டா, இருக்கட்டும். சின்ன வயசுலேருந்து அவரு பார்த்து என்ஜாய் பண்ண ஒவ்வொரு சீனையும், ஒவ்வொரு கேரக்டரையும் அப்படியே எடுத்துட்டு வந்து இறக்கி வச்சிருக்காருங்கன்னு நெனைக்கிறேன். அந்த மாரி தான் இருக்குது டீசர பார்த்தா. இல்ல எனக்கு ஒரு விஷயம் கிளியரா தெரியுது. வெறும் இந்த படத்த அந்த லுக்க மட்டுமே வந்து எடுத்துட்டு வராம, அந்த உள்ள கேரக்டரைசேஷன் சரி, ஏதோ இருக்கு. கண்டிப்பா ஏகேவோட அந்த பழைய சாங் ஏதாவது ஒண்ணு தீனா மாரி அந்த அந்த மாரி ஏதோ தின் பிஜிஎம் சாங் எல்லாம் கண்டிப்பா உள்ள எடுத்துட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். அவரால இருக்க முடியாது. கண்டிப்பா எடுத்துட்டு வருவாரு. சோ அந்த மாரி ஒரு இருக்கும், கூஸ் இருக்கும். மொமெண்ட் தியேட்டர் மொமெண்ட் கண்டிப்பா இருக்கும். ஒரு வின்டேஜ் சாங் அது கம்பல்சரி இருக்கும். ஆனா இப்போ வரைக்கும் ஒரு கிளியரா என்ன தெரியுதுன்னா, அந்த ஸ்டோரி ரிவீல்ன்றது ஒண்ணு எந்த இடத்துலயும் கிடையவே கிடையாது. நம்ம கொரியன் படம் டப்பிங் அந்த மாரிலாம் பேசினா கூட, இந்த ஸ்டோரி எதுவுமே ரிவீலிங்ன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஐடியாவும் யாருக்குமே இல்ல. ஆக்சுவலா இது ஒரு பார் நிறுத்திருக்கலாம், ஒரு மாஃபியாவா இருக்கலாம், ஒரு கேங்ஸ்டரா இருக்கலாம் தான் அந்த மாரி தான் திங்க் பண்ண தவிர, யாரு வில்லன், எந்த மாரி கோர் இருக்கும், அந்த மாரி ஒரு விஷயம் கூட இவங்க ரிவீல் பண்ணல. ஆக்சுவலா அந்த வீடியோ அந்த மேக்கிங் வீடியோல கூட நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா வச்சுக்கோ, டீசர்ல எவ்வளவு சீன் இருக்கோ அதுதான் மேக்கிங் வீடியோன்னு குடுத்துருப்பாங்க. மேக்கிங் வீடியோ அந்த ஆமா. 3½ அது ஒரு நிமிஷமும் டீசர்ல என்ன காட்டுறாங்களோ அது வரைக்கும் தான் மேக்கிங் வீடியோ. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒர்க். எனக்கு தெரிஞ்சு பயங்கர எஃபர்ட் போடுறாருன்னு நினைக்கிறேன். இல்ல. என்ன கேட்டா, இந்த மாரி இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா, அப்புறம் ஆவுன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஐயோ! இந்த கதை, அந்த கதை இந்த மாரி இருக்கும். இது நம்ம தமிழ் சினிமால பார்த்தது, இது அந்த கதையில பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்கோம். இந்த மாரி ஒரு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம நீட்டா போறோம். தியேட்டர்ல என்ஜாய் பண்றோம், வரோம் அவ்வளோதான். ஏன்னா ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சா தான், எனக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கல, எனக்கு அந்த ஸ்டோரி பிடிக்கலன்னு சொல்லிட்டு தேவையில்லாம ஏதோ போய் இதாவுது. ஸோ இந்த இல்ல மாரி இருக்கிறது உன் பெஸ்ட்டு. என்ன இல்ல இன்னும் 1 மந்த் டைம் இருக்கு. இதுக்கப்புறம் அதாவது வர 18த் வந்து பாத்தீங்கன்னா, அத் சிங்கிள் ஃபர்ஸ்ட் ஆமா. சிங்கிள் ரிலீஸ் ஆகுது. இதுக்கப்புறம் அந்த மேபி அந்த ட்ரைலர்ல கொஞ்சமா ஸ்டோரி பத்தி டச் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டோரி பத்தி டச் பண்ணாமலாம் பிளாங்கா மாட்டாங்க. ஆக்சுவலா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வச்சுக்கோ, இவங்க ப்ரொமோஷன் வந்து மேக்கிங் வீடியோ வந்து தமிழ்ல மட்டுமே ரிலீஸ் பண்ணல. அந்த டி சீரிஸ் ஆஹஹ. சைட்ல யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா, தெலுங்குல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஹிந்திலயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 100% பேன் இண்டியா மூவியா இருக்க போது. தமிழ் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரீட்டா இருக்க போது. மேபி ஃபியூச்சர்ல வாட்ச் பண்ணிடலாம்னு வச்சுக்கோ. இந்த டீசர் ரிலீஸ் ஆன அன்னைக்கு இருந்தே பாத்தீங்கன்னா, நெறைய இந்த இட்லி கடை அந்த தனுஷோட படத்த வந்து நெறைய டிராவல் பண்ணி, நெறைய மெட்டீரியல் வச்சு, ஆமா. இந்த டீசர் கட்ல கூட ஒரு சீன்ல வந்து பாத்தீங்கன்னா, ஃபுல்லா இட்லி பாத்தா இருக்கிற மாரி அஜித் வந்து ஓங்கி அடிக்கும்போது, சல்லி சல்லியா நொறுங்கிற இட்லி கடை. அந்த மாரி டாக்ஸிக்கான ஆமாமா. ஃபேன்ஸ் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஏகே வந்து ஆதரிக்க மாட்டார். நமக்கு அந்த தேவையில்ல. ஏன்னா அவர் வந்து விஷயம் கேள்விப்பட்ட அதாவது நெக்ஸ்ட் படம் வந்து பாத்தீங்கன்னா, தனுஷ் தான் வந்து ஏகே வச்சு டைரக்ட் ஆமாமா. பண்ண போறாருன்னு சொல்லி, அந்த மாரி ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு, ஒரு பயங்கர ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டான ஒரு படமா ரிலீஸ் ஆகும்னு நெனைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். 18த் வந்து ஒரு சிங்கிள் ஒண்ணு ரிலீஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் சாங்கு. ஸோ அதுக்காக வெயிட்டிங்கு. அதோட ரிவ்யூல சந்திக்கலாம். பை. பை, பை. ஓகே. என்னடா